இதுல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் வேவ் லென்த், மீடியம் வேவ் லென்த், லாங் வேவ் லென்த் அப்படின்ற 3 லைட் இன்டென்சிட்டிஸ் இருக்கு. இன்டென்சிட்டிஸ் வந்து எந்த மாதிரி பிரைட் லைட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற இன்டென்சிட்டி லெவல். இது எப்படி ஒர்க் ஆகும், இந்த தியரி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கலர் ரிசெப்டார்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். நம்மளோட கண்ணுல கலர் விஷன் அல்லது கலர் ரிசெப்டார்ஸ் எங்க இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். கார்னியா மேம். சாரி சார், இட் இஸ் ஆன் ரெட்டினா. ரெட்டினா. ஓகே ஓகே. ஸோ இந்த ரெட்டினால வந்து 2 டைப் இருக்கு. ஒன் இஸ் கோன்ஸ், தி அதர் ஒன் இஸ் ராட். ராட் இஸ் ஒன். We have 3 different types of cones. Rod is one. 3 types of cones are available. The cones are very sensitive to the red, blue and green colors. So that is our most primary color. எல்லா விஷயத்துலையுமே பிரைமரி கலர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ அண்ட் கிரீன் தான். இதோடைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வேணா மாறுமே தவிர பேசிக் கலர்ஸ் இதுதான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, கோன்ஸோடைய இன்புட்ல, அதாவது அந்த லைட்டோடைய இன்புட் வந்து என்ன ரேஷியோல உள்ள பாயுதோ அது வந்து லைக் அது வந்து அப்படியே உங்களுக்கு கலரா மாறும். இப்போ லைட்டா போச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த ஷார்ட் வேவ் லென்த்ல போச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். பட் இஃப் இட் இஸ் அ மீடியம் கலர்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்தது போகும். பிரைட்டஸ்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த ரேஷியோல உள்ள நியூரல் ஆக்டிவிட்டிக்குள்ள அது பாஸ் ஆகும். கிட்டத்தட்ட நம்மளோட டிவி ஸ்கிரீன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வாட் யூ யூஸ் அண்ட் வாட் யூ கெட். ஸோ பிரைட்னஸ் ஆஃப் த ஸ்க்ரீனை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட்டிங் த பிரைட் கலர்ஸ். மீடியமாக வச்சிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தி மிக்சட் ஆஃப் ஆல் கலர்ஸ். பட் லோவாக வச்சிங்க அப்படின்னா அது கரெக்டான சென்சிட்டிவிட்டி லெவலோட அது ஃபாலோ ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ட்ரைக்ரோமேட்டிக் தியரிக்கும் ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரைக்ரோமேட்டிக் தியரி வந்து combinations of the 3 stimuli. Combinations of 3 stimuli is what? Your basic colors. Red, green and blue. ஓகேங்களா? போட்டோ ரிசெப்டார்ஸ் எங்க இருந்து கலெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only from retina. இங்க ரெட்டினால இருந்து தான் ரெட்டினாக்குள்ள இருக்கிற போட்டோ ரிசெப்டார்ஸ் வந்து தான் இதை பர்சீவ் பண்ணுது. இந்த கலர்ஸை பர்சீவ் பண்ணுறது அப்படின்னா, அதாவது இந்த கோன்ஸ் தான் வந்து இதை மெயினாக பர்சீவ் பண்ணுது. தேர்ட் திங் இஸ் எந்த கோனில் விழுதோ அதுக்கு தகுந்த என்கோடிங்கை வந்து மைண்டில் அது ஏற்றுக்குது, பிரெயினில் வந்து அது ஃபீட்பேக் கொடுக்குது. ஸோ இஃப் யூ ஆர் ப்ளூ கலர் போச்சு அப்படின்னா ப்ளூ கலருக்கு தகுந்த கோனில் தான் அது இதாகும். ரெட்டில் பாஸ் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த லாங் வேவ் லென்த்தோடது அதுக்கு தகுந்த கோனோட கலர் தான் வந்து வெளியில் இன்கோட் ஆகி விடும். ஸோ திஸ் இஸ் யார் ட்ரைகோமேட்டிக் தியரி. ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து அங்கே 3 ஸ்டிமுலை தான் கொடுத்தாங்க, ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன். வேறஸ் ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியில் there is a pair of stimulus. பேர் ஆஃப் ஸ்டிமுலஸ்னா ரெட்டும் க்ரீனும் சேர்ந்தது ஒரு ஸ்டிமுலஸ், ப்ளூ அண்ட் எல்லோ சேர்ந்தது ஒரு ஸ்டிமுலஸ். ஸோ ரெண்டுமே பேராக தான் இருக்கும். இங்கே அடிஷ்னலி இன்னொரு கலரும் உண்டு அப்படின்னு ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியில் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் கால்ட் அஸ் எல்லோ கலர். இட்ஸ் அண்ட் அகெயின் 4 கலர்ஸ் இருக்கும். 4 கலர்ஸ் வந்து பேர்ஸாக தான் இருக்கும் அப்படின்றது ஆப்போனன்ட் தியரியோடைய மெயின் கான்செப்ட். அப்புறம் இந்த கலரை பர்சீவ் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே விஷுவல் கார்டெக்ஸ்குள்ள போகும் அப்படின்னு. இங்கே பர்செப்ஷன் எதோட முடிஞ்சிடுது? ரெட்டினாவோட முடிஞ்சிடுது. பட் ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கலரை பர்சீவ் பண்ணி அது விஷுவல் கார்டெக்ஸுக்கு அனுப்புது, அப்புறம் தான் அந்த இது வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே வந்து கரஸ்பாண்டிங் எந்த கோன்ஸ்ல விழுதோ அந்த கோன்ஸோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே வந்து என்ன ஆகுது ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியில் அப்படின்னா
2 கலர்ஸ் இருக்கு. 2 கலர்ஸ் வந்து 2 கலர்ஸா ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க செல்ஸ் அப்படின்றாங்க. கலர் விஷன் ஃபினாமினா வந்து ட்ரைக்ரோமேட்டிக் தியரியில போட்டோ ரிசப்டாரோட லெவல்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, போட்டோ ரிசப்டார் லெவல்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ட்ரைக்ரோமேட்டிக் தியரியில. வேறஸ் ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியில போட்டோ ரிசப்டார்ஸ்ல இருந்து வர விஷயத்த இன்டர் கனெக்ட் பண்ணி பார்க்குது, நியூரான்ஸ் இன்டர் கனெக்ட் பண்ணி பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க. ஹைபோதசிஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி அசம்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஷார்ட் வேவ் லென்த் இஸ் ஃபார் யுவர் ப்ளூ, மீடியம் இஸ் ஃபார் யுவர் க்ரீன் அண்ட் ரெட் இஸ் யுவர் லாங் வேவ் லென்த். இந்த மூணு கலருமே 3 டிஃப்ரெண்ட் கோன்ஸை குறிக்கிறது. ஸோ கோன்ஸ் இல்லை அப்படின்னா யூ கேன் நாட் ஏபிள் டு விஷன் யுவர் கலர்ஸ். கோன்ஸ் இல்லைன்னா நீங்க கலரை விஷன் பண்ண முடியாது. நிறைய இன் வெரி ரேர் கேசஸ், ரைட், சில ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ்ல ஒரு பர்சனுக்கு கோன்ஸே இல்லை, வெறும் ராட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அவருடைய வியூ எப்படி இருக்கும், விஷன் எப்படி இருக்கும்னா either it is grayish in color, white in color or in black in color. அவருக்கு தெரிகிற 3 கலர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரே, ஒயிட் அண்ட் பிளாக். இதை வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். கோன்ஸே இருக்காது சார், ரொம்ப ரேர் கேஸ். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேருக்கு எங்கேயாவது ஒருத்தருக்கு இருக்கும். That person can only view the environment with either gray or black or white, not with the other colors. Respective colors இருக்கணும் அப்படின்னா then obviously your cone should be present. அப்பதான் வந்து you can able to differentiate or mix match the colors and see. இது வந்து trichromatic theory உடைய hypothesis. Whereas opponent process theory உடைய hypothesis என்ன அப்படின்னா, ரெண்டு சிமிலர் கப்பிள்ஸ், அதாவது 2 சிமிலர் செட் ஆஃப் கலர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலரும் எல்லோ கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வாட் யூ வில் கெட். இப்போ ரெட்டையும் கிரீனையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட் யூ வில் கெட். brown, I think ma'am. ப்ரௌனா வருமா? ரெட்டும் கிரீனும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரெட்டிஷ் கிரீன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி நீங்க ப்ளூவையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட் கலர் யூ வில் கெட்? ப்ளூவும் இருக்காது, யா எக்ஸாக்ட், பிங்க்கும் வராது, ப்ளூவும் வராது, ஒரு மாதிரி பேல் கிரீன் வரும். கரெக்ட்டுங்களா? ப்ளூவும் இருக்காது, எல்லோவும் இருக்காது. இட் வில் பி லைக் மிக்ஸ்ட் ஆஃப், அங்கங்க தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி லைட், ஒரு கலர் மங்குன மாதிரி ஒரு கிரீன் கலர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆப்போனன்ட் ப்ராசஸோடைய தியரி. என்ன ஆகும் அப்படின்னா ஷேடிங் விஷன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அங்க வந்து 3 டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ் இருக்கும், 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். the receptors will take it. அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன டைப் ஆஃப் கோன்ல விழுதோ அந்த கோனுக்கு தகுந்த மாதிரியான கலர்ஸை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். வேறஸ் ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியில என்ன ஆகும்னா மிக்ஸே பண்ண முடியாத கலர்ஸ்னு 2 இருக்கும். ஒன்று சப்ரஸ்ட் ஆகிடும், ஒன்று வந்து இட் இஸ் ஆன் ஸ்டிமுலஸ்ல இருக்கும். ப்ளூ எல்லோ ரெண்டையும் சேர்த்தோம்னா ப்ளூவும் இருக்காது, எல்லோவும் இருக்காது. பட் அட் சேம் டைம் அது மிக்சர் ஆஃப் கலர்ஸ்ல வேற கலரும் வராது. இப்போ ரெட்டும் அண்ட் எல்லோவை நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ வில் கெட் அன் ஆரஞ்ச் கலர். தட் இஸ் அ டிபெண்டன்ட் கலர், தனியா இருக்கும் இந்த கலர். ஸோ இந்த ஆரஞ்சு அப்படின்றது வந்து நல்லா ஹைலைட்டா காமிக்கும். பட் ஆனா இந்த ப்ளூவும் எல்லோவோ இல்லை ரெட்டும் க்ரீனுமோ நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ஒன்று ரொம்ப டார்க்கா இருக்கும் ஆர் வெரி லைட்டா இருக்கும். அதை வந்து நீங்க என்ன கலர்னு உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஆப்போனன்ட் இதோடது. இது என்ன ஆகும் அப்படின்னா இது அப்படியே அந்த அந்த மாதிரி அந்த ஷேடியா இருக்கிற அந்த அந்த கலரா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு யூ வில் லூஸ் யுவர் விஷன், ப்ராப்பர் விஷன் அப்படின்றது போயிடும். அதனால தான் டெஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி நம்ம ஐஸோட ஃபர்ஸ்ட் இது வந்து கலர் பர்சீவிங் அப்படின்றது நீங்க எங்க பார்த்தாலும் டக்குன்னு பார்க்கக்கூடியது வந்து இந்த 3 பேஸ் ரிசெப்டர்ஸ் கலர்ஸ் தான். இதுதான் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். வேற ட்ரைக்ரோமேட்டிக் தியரி பார்க்கறதுக்கும் அப்சர்வ் பண்றதுக்கும் என்ன கலர் உள்ள போடுறோம் பர்சீவ் என்ன ஆகுது அப்படின்றதோட நிப்பாட்டிடுறாங்க. ஆப்போனன்ட் தியரி வந்து அதுக்கு மேல ஒரு படி போய் ஆஃப்டர் இமேஜ் இல்யூஷன் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகுது. ட்ரைக்ரோமேட்டிக் தியரி வந்து ஆஃப்டர் இமேஜ்ன்ற கான்செப்ட் கிடையாது. ஏன்னா பேசிக்கலி தே ஆர் லுக்கிங் ஒன்லி வித் தி பேசிக் கலர்ஸ். அதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, ஸ்டிமுலை என்ன, இதோட நிப்பாட்டிக்கிறாங்க. பட் ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியில என்ன பண்றாங்கன்னா that they are going to the next step to understand what it will happen the after image அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள போறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன சாம்பிள் இருக்கு. எப்படின்னா ஒரு ரெண்டு அல்லது 3 கலர், ஒரு 4 பேசிக் கலர்ஸ் வித் அலாங் வித் எல்லோ, ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோ, இது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல ஒரு சின்ன சின்ன ரெக்டாங்கிள் பாக்ஸா வரைஞ்சுக்கணும். சென்டர் ஆஃப் தி இதுல வந்து ஒயிட் கலர் இருக்கும். அந்த ஒயிட் கலர்ல யூ மேக் அ பிளாக் டாட் and you need to keenly look into that paper without flashing your eye flash பண்ணாம அப்படியே ரொம்ப ஒரு ஸ்டாரிங் அட் பொசிஷன்ல ஒரு 20 செகண்ட்ஸ் பார்த்துட்டே இருந்துட்டு, அல்லது நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு கலரை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஒரு ப்ரௌன் அண்ட் ரெட்ல இருக்கு, இல்லது ஒரு பீரோல இருக்கிற ரெட் இருக்கு, நடுவில் இருக்கிற அந்த ஒயிட் மட்டும் இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து ஒரு 20 செகண்ட்ஸுக்கு அப்படியே கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கணும் வித்தவுட் பிளிங்கிங் யுவர் ஐஸ். அண்ட் தென் டக்குன்னு என்ன பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு ஆப்போசிட்ல இருக்க வால்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்த கலருக்கும் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகிற கலருக்கும் சம்மந்தமே இருக்காது. அண்ட் வித்தின் 30 செகண்ட்ஸ் இட் வில் கோ ஆஃப் ஃப்ரம் த பிளேஸ். இதைத்தான் வந்து ஆஃப்டர் இமேஜ்னு சொல்றோம். ஸோ நம்ம ரெட்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம், ரெட்டில் இருக்கிற சென்டர்ல ஒரு பிளாக்கை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்துட்டு அந்த பொசிஷன்ல இருந்து நம்ம கண்ணை மூடிட்டு பிளிங்க் பண்ணி அடுத்து ஓபன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா you will get a reflection of the green color, the yellowish and blue சேர்ந்த ஒரு pale green இருக்கு இல்லையா, அந்த green color வரும். So that is called as after image. அது it will be there only for few seconds, that is for 30 seconds, and then அந்த ஒரு மாதிரி என்ன சொல்றது கிரேஷ் இமேஜ்ல இருந்து அதுவும் போயிடும், அதுவும் வந்து ஃபேட் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த கிரே அந்த ஃபேடான இமேஜை வந்து நம்ம பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் we will fall into the color blindness. ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது எப்படி, எதை வச்சு கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த விசிபிள் ரேஞ்சுன்னு இருக்கு இல்லைங்களா, லாங், மீடியம் அண்ட் ஷார்ட். விசிபிள் ரேஞ்ச் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ரேஞ்சில் நம்மளுடைய கண்ணை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தட் இஸ் கால்ட் அஸ் விசிபிள் ரேஞ்ச். இப்போ ஒரு பர்சன் இருக்கிறாங்க, 2 பர்சன்ஸ் இருக்காங்க சரிங்களா, 2 கலர் ரெஸ்பான்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஏயோடைய லாங் வேவ் லென்த் வந்து 20 இருக்கு, மீடியம் வந்து 17 இருக்கு, அண்ட் எஸ்ஸோட ஷார்ட் வேவ் லென்த் வந்து 8 இருக்கு அப்படின்னா பியோட ஸ்டிமுலஸ் வந்து எப்படி இருக்கும், எல் வந்து 18 இருக்கு, லாங் வேவ் லென்த் வந்து 18 இருக்கு, ஃபர்ஸ்ட் இதில் லாங் வேவ் லென்த் 20 இருக்கு, மித்த ரெண்டும் மீடியம் அண்ட் ஷார்ட் வேவ் லென்த் இஸ் கோயிங் டு பி த சேம் அப்படின்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னா எல் கோனுடைய டிஃபிஷியன்ட் இருக்கு. ரைட், கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல எல் வந்து 20 இருக்கு, செகண்ட் சாய்ஸ்ல எல் வந்து என்னவா இருக்கு, 18 இருக்கு. ஸோ எல்லோட லாங் வேவ் லென்த்தோடைய வியூ வந்து விஷன் வந்து டிஸ்கிரிமினேட் ஆகுது.